கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். Deuteronomy 23:21. If you make a vow to the Lord your God, do not be slow to pay it, for the Lord your God will certainly demand it of you and you will be guilty of sin என்று நாம் வாசிக்கிறோம். பொருத்தனை பண்ணாதிருப்பது பாவம் அல்ல. பொருத்தனை பண்ணினால் அதை தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாயை திறந்து கர்த்தரிடத்தில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டுமென்று பொருத்தனை பண்ணியிருப்போமானால் கண்டிப்பாக அதை செய்துவிட வேண்டும். அதை தாமதமும் செய்துவிடக்கூடாது. கர்த்தர் அதை கேட்பார். அது பாவமாகும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக செய்கிற பொருத்தனைகளை யோசனை செய்து அவைகளை செய்வதற்கு நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை செய்வதற்கு தாமதமில்லாமல் செய்துவிடுவதற்கு நாம் விருப்பப்படுவோமானால் அதை செய்வதற்கான பொருத்தனையை பண்ணிக்கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் பொருத்தனை பண்ணுவதை விரைவாக செலுத்தி விடுங்கள், செய்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.